அன்பார்ந்த மாணவ செல்வங்களுக்கு எஸ்எம்சி மேத் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் யாழ் கல்வி வலயத்தினால் கோவிட்-19 காலப்பகுதியில் இழந்த கல்வியை ஈடு செய்வதற்காக தயாரிக்கப்பட்ட வினாத்தாள் ஒன்றின் வினாக்களுக்கு விதம் இலப்பாக விடியளிக்கலாம் என்பதை இன்றைய தினம் இந்த வீடியோ மூலமாக கற்றுக்கொள்வோம். யாழ்ப்பாணம் வலய கல்வி அலுவலகம் கோவிட்-19 இடரினால் இழந்த பாடசாலை கல்வியை மீட்பதற்கான விசேட செயற்திட்டம் 2021 தயாரிக்கப்பட்ட வினாத்தாள் ஒன்றின் வினாக்களுக்கு விதம் இலப்பாக விடியளிக்கலாம் என்பதனை இந்த வீடியோ மூலமாக கற்றுக்கொள்வோம். முதலாவது வினா, தீர்க்க 2x sin 4 = 8. இப்போ நாங்கள் என்ன செய்வோம்னா, முதல் இந்த 4 நீக்கோணம் 4 நீக்கோணம் 2 பக்கம் 4 கூட்டுவோம். அப்போ 2 பக்கம் 4 கூட்டினீங்கன்னா என்ன வரும்டா பிள்ளைகள், 2x = 8 சக 4, 8ஓட 4 கூட்டினீங்கன்னா 12. இனி குறுக்கால பெருக்க போறீங்க. ஏன்னா 12க்கு இலக்கம் 1 இருக்கு, அந்த 1ஆல எக்ஸை பெருக்கணுங்க எக்ஸ், இந்த 2ஆல 12 பெருக்கணுங்க 24. ஆகவே எக்ஸில் 2 sin 4 = 8 என்ற எளிய சமன்பாட்டை நாங்கள் தீர்த்தம்னு சொன்னால் எக்ஸின் பெருமான எவ்வளோ இருக்க போது 24 இருக்கும். சரிதானே? இனி ரெண்டாவது வினா பார்ப்போம். ரெண்டாவது வினா, மடக்க வடிவில் தருக m = 5 சுட்டி y என்று தரப்பட்டிருக்கு. ஆக இதை என்ன செய்யலாம்டா, மடக்க வடிவத்தில் எழுதுறான்னு சொன்னால் என்ன செய்ய போறோம், அடி 5ல் எம்மின் மடக்கை y என்று எழுதுவோம். என்ன எழுத போறோம், அடி 5ல் எம்மின் மடக்கை y, log 5 சுட்டி m என்று எழுதுறோம் சமன் y என்று எழுதி காட்டும். சரிதானே? ரைட். இதுலேயும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்காது. இனி மூன்றாவது வினா பார்ப்போம். மூன்றாவது வினா, உருவில் உள்ள தரவுகளின் படி ஏன் பெறுமதியை காண்க. அப்போ ஒரு முக்கோணின் பிசி என்ற பக்கம் 2 பக்கம் நீட்டப்பட்டிருக்கு. அப்போ இதில் புறக்கோணம் 48 பாயிண்ட் தந்திருக்கு, அதுக்கு அகக்கோணம், அதாவது முக்கோணின் ஏபிசி என்ற கோணத்தை காணலாம். எப்படி காணலாம், 180 இந்த 148 பாயை கழிச்சுங்கண்டால் கோணம் ஏபிசி என்ற பருமனை காணலாம். இப்போ எவ்வளோ இருக்க போது 32 பாகையாக இருக்கும். சரிதானே? அப்போ 180 148 கழிச்சுங்கண்டா 48 2 50, 50 30 80. அதே போல கோணம் ஏசிபியை காணலாம். எப்படி என்றால் இந்த 180 128 கழிச்சுங்கண்டால் கோணம் ஏசிபி என்ற பெருமானத்தை காணலாம். அப்போ 128ஓட 2 கூட்டினீங்க 130, 130ஓட 50 கூட்டினீங்க 180. ஆகவே 180 இந்த 128 பாகையை கழிச்சுக்கண்டா 180 128 பாகையை கழிச்சுக்கண்டால் 52 பாகையாக இருக்கும். அது என்னவாக இருக்க போது கோணம் ஏசிபி என்ற பெருமானமாக இருக்கும். இனி என்ன செய்யலாம் என்றால் இந்த 32 பாகையோட 52 பாகையும் கூட்டி ஏயும் கூட்டிங்கன்னா 180 என்னவா இருக்கும், முக்கோணி ஒன்றின் ஆகக்கோணங்களின் கூட்டுத்தொகை. அப்போ நாங்கள் எழுத போகிறோம் 32 சக 52 சக ஏ சமன் 180 எழுதுவோம். இனி இந்த 32ஓட 52 கூட்டினீங்கன்னா 84 பாகை. அப்போ 84 சக ஏ சமன் 180. இனி 84 2 பக்கம் கழிச்சு விட்டீங்கன்னு சொன்னால் ஏஇந்த பெருமான எவ்வளோ இருக்க போது 96 பாகையாக இருக்கும். அப்போ உருவில் உள்ள தரவுகளின் படி ஏந்த பெருமான உளவுளியல் 96 பாகை. சரிதானே? நான்காவது வினா, தரப்பட்டுள்ள வெண்வரை படத்தில் தொடைப்பிரிவு ஏ நிரப்பி ஒன்றிப்பு பி நிரப்பி, அந்த டேஸ்ட் அந்த மேலே இருக்கிற கோடு வந்து பிக்கு மேலே வரணும் புள்ளியில் அது தவறுதல் அட்டச்சி செய்யப்பட்டிருக்கு. வகை குறிக்கும் பிரதேசத்தை நிலத்தை சொல்லியிருக்கு. இதில் என்னென்னா ஏ இந்த உபதோட பி ஆக இருக்கிற சந்தர்ப்பம் விசேட சந்தர்ப்பம் 9 பார்த்திருப்பியல். அப்போ ஏட விட்டு பி இந்த எண்ணத்துக்கு சமனாக இருக்கும்டா பிக்கு சமனாக இருக்கும். ஆகவே பி என்ற வட்டத்துக்குள்ள நான் இலக்கம் 1 குறிக்கிறேன். இனி ஏ மட்டுமன்ற பிரதேசத்தில், அதாவது பி என்ற வட்டம் தவிர்ந்த இடைவெட்டு ஏ என்ற பிரதேசத்துக்குள்ள நான் இலக்கம் 2 குறிக்கிறேன். ஏ என்ற வட்டத்துக்கு வெளியில ஏ நிரப்பி என்ற மூலத்தை எழுதுவோம். ஏ நிரப்பி என்ற மூலத்தை எழுதினீங்கன்னா என்ன பேரும் 3 மட்டும் பேரும், அதாவது சிவப்பொதிக்குள் இருக்கிற மூலகம். இனி பி நிரப்பி எழுதினீங்கன்னா என்ன பேர் இருக்க போது 2 3 இருக்கும். இதில் சொல்லப்பட்ட விஷயம் என்னென்னா ஏ நிரப்பி ஒன்றிப்பு பி நிரப்பி. அப்போ ஏ நிரப்பிக்குரிய மூலத்தையும் பி நிரப்பிக்குரிய மூலத்தை ஒன்றாட்சி எழுத போகிறோம். அப்போ ஏ நிரப்பி ஒன்றுப்பு பி நிரப்பி என்றால் 2,3 என்ற பிரதேசமாக இருக்க போகுது. அப்போ நாங்கள் அந்த பிரதேசத்தை நிரட்டி விட்டோம் என்றால் என்ன, இதில் தரப்பட்டுள்ள அந்த வகை குறிக்கிற பிரதேசத்தை குறிக்கிறதாக இருக்கும். அப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்றால் இந்த பி தவிர்ந்த ஏனைய எல்லா பிரதேசத்தையும் நாங்கள் நிலட்டுவோம். சரிதானே? அதை நிலட்டினோம் என்றால் ஏ நிரப்பி ஒன்றுப்பு பி நிரப்பி என்ற பிரதேசத்தை குறிக்கும். ரைட். இனி ஐந்தாவது வினா பார்ப்போம். 4x வர்க்கம் பை 12x வர்க்கம் பை வர்க்கத்தின் போமசி கேட்டிருக்கு. அப்போ இதில் போமசி என்ன, முதல் 4க்கும் 12க்கும் போமசியை பார்த்துக்கண்டா பிள்ளைகள் என்னவா இருக்க போது 12 இருக்கும். அதோட என்ன செய்ய போறீங்க, எக்ஸ் வர்க்கம் y வர்க்கத்தை எழுதினீங்கன்னு சொன்னால்
4 x வர்க்கம் பை 12 x வர்க்கம் y வர்க்கத்துக்குரிய போமசியா இருக்கும். ஆகவே 12 x வர்க்கம் y வர்க்கம் தான் இந்த கோவைகளோட போமசியாக இருக்கும். சரிதானே? இதுக்குள்ளேயும் உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது. இனி 6வது வினா, 3 ஒரு x வர்க்கம் சய 3 காரணிப்படுத்துகன்னு சொல்லியிருக்கு. இப்போ நாங்கள் இதில் என்ன செய்யணும்டா, இந்த 3 பொது எடுக்கணும். அப்போ 3 பொது எடுக்கிறதுக்கு உங்களுக்கு விளக்கமாக என்னென்னா உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் இதை இலவா அந்த சிலருக்கு விளக்கம் இல்லாமல் இருக்கும். அவைக்காக இந்த 3 வகுத்தால் 3 பொது எடுக்கிறேன்னு சொன்னபடியா அந்த எடுக்கிற 3 இந்த கோவையில் இருக்கிற 2 உறுப்பையும் வகுக்கணும், அந்த குணாங்களோட சேர்த்து வகுக்கணும். அப்போ நாங்கள் குணாங்கள் எடுத்து மட்டும் தனியாக பார்க்குறோம். என்ன செய்ய போகிறோம் வேண்டாம், 3 வகுத்தீங்கன்னால் நான் 3 வகுத்தல் குறியீட்டோட 3 எழுதுகிறேன். இனி இந்த வகுத்தல் செய்கின்ற நேர்மாறு என்னது தரவா இருக்கும். இப்போ தரவா மாத்திரம் என்றால் அந்த செய்கின்ற வலது பக்கம் இருக்கிற பின்னமும் தலைகளாக மாறும். அப்போ 3 தர 1 எழுதும். சரி, 1 நிகர்மாறு 1 இருக்கும். இனி இதை சுருக்கி விட்டீங்கன்னா என்ன வேற போகுது பிள்ளை 1 இருக்கு. அப்போ நாங்கள் 3 வகுத்தால் என்ன வேற போகுது 1 வேற போகுது. அதே போல இந்த 3ஐயும் 3 வகுக்கணும். இப்போ 3 வகுத்தல் குறியீடை போட்டு 3 போடுறோம். அதான் தரவா மாற்றினீங்கன்னால் 3 தர 1 வேற போகுது. 3 பிரிக்கணுன்னா 9. அப்போ 3 வகுத்தீங்கன்னா என்ன வேற போகுது 9 வேற போகுது. இனி கணக்கு வருவோம். 3 ஒரு x வர்க்கம் சய 3. அப்போ 3 வகுக்கணும்னா 3 பெருக்கணும்ன்றது உங்களுக்கு விஷயம் விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா இந்த கோவையை 3 பெருக்குவோம். அப்போ 3 பெருக்க அப்புறம் 3 தர 3 x வர்க்கம் சய 3 தர 3 எழுதுவோம். இந்த 3ஐயும் சுருக்கி விட்டீங்கன்னா என்ன வேற போகுது x வர்க்கம் சய 3 பெருக்கினீங்கன்னா 9 வேற போகுது. இப்போ நாங்கள் இனி என்ன செய்ய போகிறோம் என்றால் இந்த 9ஐ 3 வர்க்கமாக எழுதுவோம். ஆகவே x வர்க்கம் 3 வர்க்கம் என்று எழுதுறேன். இனி உங்களுக்கு தெரியும் பிள்ளை என்ன 2 வர்க்கங்களுக்கு இடையிலான வித்தியாசம். ஆகவே நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா எக்ஸோட ஒருக்கா 3 கூட்டுவோம், எக்ஸிலிருந்து ஒருக்கா 3 கழிப்போம். சரிதானே? அப்போ 2 கோவைகளின் பெருக்கமாக இல்லது காரணிப்படுத்துகன்னு சொன்னால் என்ன எழுத போகிறோம், எக்ஸாக 3 எக்ஸாய 3 எழுதும். சரிதானே? அப்போ இன்றைய தினம் முதல் 6 வினாக்களுக்கு, அதாவது பகுதி 1 வினாவில் முதல் 6 வினாக்களுக்கு எவ்வாறு இலக்குவாக விடியளிக்கலாம் என்பதனை இந்த வீடியோ மூலமாக கற்றிருக்கணும். இதன் தொடர்ச்சியை அடுத்த வரும் வீடியோ மூலமாக கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே அன்பார்ந்த மாணவ செல்வங்கள், இம்முறை பரீட்சையில் தோற்றி சிறந்த பெறுபவர்களை பெற்றுக்கொள்ள வாழ்த்துவதோடு அதிகம் பகிர்ந்து அனைத்து மாணவர்களும் பயன்பெற உதவ வேண்டும் என கேட்டு மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த வணக்கம் கூறி விடைபெற்று செல்லும் உங்கள் ஆசிரியர் கே செல்வா. நன்றி, வணக்கம்.